யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்துல லியோனி பேசுறான். அந்த லியோனி பேசுற பேச்சுல தலைவர் வைகோ அவர்களை, மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் அவர்களை ரொம்ப இழிவான ஒரு வார்த்தையை சொல்லி அவன் திட்டிருக்கான். அந்த திட்டினதுக்கு உண்டான பதிலை சொல்ல வேண்டியும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதை சொல்றான். நல்ல வேளை வைகோன்னு அங்க போனதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகன். அதாவது இல்லாதவர்கள், பதவியில் பெருமை அளவில் பொறுப்பு ஏற்காதவர்கள் என்றும் போல களத்தில் இருப்பார். உனக்கு கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு இல்லையா? அது எப்படி? சரி, எல்லா கட்சிகளும் மறுமலர்ச்சி திமுக வெளியே போவதற்கு முன்பே வெளியே போன கட்சிகளை விட கடைசியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் கபலீகரம் செய்து விட்ட பிறகு கட்சியையே கபலீகரம் செய்வதற்கு உண்டான ஆழகால விஷத்தை கக்கியவர்கள் போல திமுகவும் அதன் கும்பலும் செயல்படுகிற பொழுது அந்த கட்சியை பாதுகாப்பதற்காக வெளியே வந்தவர்கள் மீது இந்த குடிகார எச்ச நாய் லியோனி பேசுறான். கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் நான் பேசுறேன். நாட்டுக்கு உழைத்த தலைவர்களை நீங்கள் எள்ளி நகையாடுகிற பொழுது ஊருக்குள் கோமாளிகளாக அலையக்கூடிய இந்த கோமாளியை நாய் என்று சொல்லாமல் எப்படி சொல்வது? ஏண்டா பிறக்கி போட்டதுக்கு மேடையில தண்ணி பாட்டில் இல்லாம மேடை மீதே ஏற முடியாம திணவெடுத்து மேடையில ஏறக்கூடிய நீ, பட்டிமன்ற உலகத்தையே நகைச்சுவை என்கின்ற பெயரில் ஆபாசத்தை விதைத்த தரங்கட்ட லியோனியாகிய நீ, தமிழோடு விளையாடிய எங்களுடைய தமிழாசிரியர்களையும் பேச்சாளர்களையும் சகஜ நிலைக்கு ஆக்கி அவர்களை எல்லாம் திரைப்படத்து பாடல்கள் மூலமாகவும் திரைப்பட நடிகர்களின் வசனங்கள் மூலமாகவும் நரகல் நடையை பட்டிமன்றத்தில் ஏற்றிய கூத்தாடியாகிய நீ, பொது வாழ்க்கையில் மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொது ஒழுக்கத்திலும் சிறிதும் அளவும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத குடிகார நாய் நீ. வைகோ அவர்களை பத்தி பேசுற, அவருடைய கால் தூசிக்கு நீ பெறுவியா? கால் தூசிக்கு நீ பெறுவியாடா? நீ எல்லா கட்சிகளையும் சொல்றாங்க இல்லையா? நீ போய் பேசு. 2017 ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல். இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், அன்றைக்கு செயல் தலைவர், சாகிறவரை தன்னுடைய தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்காத கருணாநிதியின் தன் மகனுக்கு விட்டுக் கொடுக்கலாம். அந்த கும்பல் ஸ்டாலின் விட்டுக் கொடுக்கலாம். செயல் தலைவராக இருந்த ஒரு கட்டம் வருது. ஜெயலலிதா அவர்கள் மரணித்த பிறகு, சசிகலா அவர்கள் சிறை சென்ற பிறகு, தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் கையில் முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்து விட்டு சென்ற பிறகு இந்த ஆட்சியை நீடிக்க விட மாட்டோம் என்று கலகம் செய்து கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்து சட்டமன்றத்தை மிகப்பெரிய ஒரு தர்பார் கூடம் போல் ஆக்கி சீட்டுகளை எல்லாம் கிழித்து சபாநாயகர் இருக்கையை அசிங்கப்படுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கை ஒருபுறம் இருந்தாலும் இன்று வரை திமுக தலைவராக இருக்கார் இல்லையா, அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ரோட்டில் சட்டையை கிழிச்சுக்கிட்டு அலைஞ்சார். நம்ம பேசியிருக்கோம், யார் நம்ப முடியாது. சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்டு வழியாக. அப்படியெல்லாம் நீங்கள் ஆட்சியில் வருவதற்கு துணிந்த நீங்கள் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது மக்களிடம் உங்களுக்கு நன்மதிப்பை கொடுப்பதற்கு அன்று ஒரு வைகோ தேவைப்பட்டார். அதே ஆர்கே நகர் பிரச்சாரத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பிஜேபி என்கின்ற
ஒரு கட்சி திராவிட இயக்கத்தை விழுங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அத்தனை கட்சியும் காப்பாற்றி உங்ககிட்ட வந்து சேர்ந்தது. என்ன செஞ்ச? டெபாசிட் போச்சு திமுகவுக்கு. அந்த தேர்தலில் டெபாசிட் போச்சு. டெபாசிட் வாங்க முடியாத கட்சி திமுக. தினகரன் ஜெயிச்சார். அதற்கு பிறகு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் இயக்கங்கள், மறுமலர்ச்சி திமுக எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது. காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நடக்கல, காவிரி தண்ணீர் பிரச்சனை. இந்த காவிரி தண்ணீர் பிரச்சனைக்காக நாகப்பட்டினத்தில், தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம். வைகோவின் வருகைக்காக இதே திமுகவும் கலைஞர் கருணாநிதியும் அவருடைய மகனும் காத்து கிடந்தார்கள். உண்டா இல்லையா? நல்லா யோசிக்கணும். உண்டா இல்லையா? தலைவர் வைகோ அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடித்த அழைப்பிதழையே நீங்கள் மாற்றி அடித்து பெயர் பட்டியலை திருத்தினீர்களா இல்லையா? வெக்கம் இல்ல? வெக்கம் இல்ல? யாரை வைத்து நான் ஜெயித்தீர்கள்? நீங்க யாரை வைத்து வேஷம் போட்டீர்கள்? கூட்டணி கட்சிகளை கோவண துணி என்கிறார். நாங்கள் கலக்கி போட்ட கோமண துணி. சொன்ன வார்த்தைங்க, நானா சொல்லல, இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காப்ல. அதை நான் சொல்றேன். முகம் துடைப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய அந்த கர்ச்சீப் இருக்கு இல்லையா, அதுதான் ஒருத்தருக்க பட்டு துணிய. முகம் துடிக்கிறதுக்கு வச்சிருந்த துணி கர்ச்சீப். அவங்களுக்கு கோமண துணி தான் விஜய் போட்டுக்கிற வேட்டியா. யாரு? கூட்டணி கட்சிகளோட. கூட்டணி கட்சிகளால் தான் ஆட்சி காப்பாற்றப்படுகிறது என்ற உண்மையை ஒற்றுக்கொண்ட கோமாளி லியோனிக்கு நன்றி. அதே நேரத்துல கோமணம் தண்ட மானத்தை காக்கும். மானங்கெட்டவர்களே, உங்கள் மானத்தை காத்தது கூட்டணி கட்சி என்கின்ற கோவணம் தான். நிர்வாணமாக, அம்மனமாக, அம்பலப்பட்டு நீங்கள் தெருவில் அலைந்த உங்களை கூட்டணி கட்சிகள் தான் உடனிருந்து காப்பாற்றி உங்களை ஆரோக்கியமான கட்சியாக களத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். கோமணம் எவனோ, அதனாலதான் உங்களுக்கு இருக்கு. எல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் உங்களை வந்து எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த கைத்தடி கையில இருக்குதான், அந்த கைத்தடி தான் நாற்காலியா. யாரு? மன்னர் வகையரா நீங்க போட்டது. அதனாலதான் உங்களை மக்கள் வந்து விரட்டி விரட்டி அடித்தார்கள். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். விரட்டி விரட்டி அடித்து இருக்கிறார்கள். ஆர்எஸ் பாரதி சொல்றோம், நல்ல சாவு வராது. நாங்க கழட்டி போட்ட கோவண துணி. காசை கொடுத்தா என்ன வேணாலும் பேச வேண்டாம் ஒய்யாலங்கிற மாதிரி நீங்க பேசுற பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருந்தாமா? 2019 தேர்தல் நீங்கள் சூறையாடிய கணக்கு, நான் சில கொள்ளை கணக்குகளை எல்லாம் சொல்லுவதற்கு இங்க நம்ம வரல. அதெல்லாம் தூக்கி போயிட விடுவோம். அது தேவையில்லை. அது மக்களுக்கு தெரியும். யாருக்கு? இந்த இவனுங்க கதை கதையா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்த கதை போதும். சொத்து கணக்கை வெளியிட, சொத்துக்களின் பட்டியலை வெளியிட, வெறும் 10,000 ரூபாய் தான் சொத்து, என் பேர்ல சொந்த கார் கூட இல்லை என்று சொல்லி லண்டனுக்கு தனி விமானத்தை பறக்கக்கூடிய உங்க வேஷமெல்லாம் கலைஞ்சி பல நாட்களாக ஆகி போட்டது. உங்களுடைய கோவணங்கள் தான் அருந்து உங்களுடைய வேட்டிகளைத்தான் மக்களால் உருவப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதை விட்டு போட்டுட்டு உங்களை தூக்கி செமந்த கட்சிகளை, தூக்கி செமந்தவர்களை, நீங்கள் இழிவுபடுத்தியவர்களை உங்களை தலைக்கு மேல தூக்கி வச்சா நீ தலையில வந்து மலத்தையும் சிறுநீரையும் கழிப்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? உன்னுடைய நாற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவிதியா? என்ன அவசியம் உனக்கு? இன்னைக்கு பிஜேபி கூட போய் ஒட்டுற இந்த கோவண துணிகள் தான் 2019 40க்கு 40 வென்றெடுக்க நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி அறுவடை செய்யப்பட்டது. நீ சொல்ற இல்லையா, வைகோன்னு முரசொலியில் எழுதுனா போய் எடுத்துப்பாரு. 2019 முரசொலியை எடுத்துப்பார். அன்றைக்கு எம்ஜிஆரை போல் இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள்தான் வெற்றிக்கு முக்கியமான நபராகவும் ஒரு தூணாகவும் இருந்தால் முரசொலியில எழுதியிருக்க. கையில குடக்கு குஷ்டம் வராதா?
குஷ்டம் வந்துரும்ல கையில் எழுதுறது. நீ அழிக்க முடியாது இல்லையா? ரப்பரை வச்சு முறைச்சொல்லியில் அழிக்க முடியாதா? டேய் லியோனி, கோமாளி லியோனி போய் பாரு நீ. போய் பாரு. குடியாரன் போதையில பேசிருக்கியா என்னன்னு தெரியல, போய் பாரு நீ. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு காரணம் வைகோ எழுதியிருக்காரா இல்லையான்னு வேணா ஆதாரம் நான் கொடுக்குறேன், எடுத்து பாருங்க. தேர்தலுக்கு 2021 தேர்தல் சொந்த அப்பாவே தலைவராக்கப்பட்டு சொந்த அப்பாவே முதலமைச்சர் பதவியை கொடுக்காத நேரத்தில் உனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த அழகு பார்க்க கூட்டணி கட்சி. நீ நிர்வாணமா இருக்கும்போது உன்னுடைய புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கோவணம் கட்டி விட்டு உன் மானத்தை மறைத்த கூட்டணி கட்சி. நாங்க கழட்டி போட்ட கோமணம் தான் நீ வச்சிருக்கக்கூடிய பதவி. அது மூலம் தெரிஞ்சுக்க, நாங்க கழட்டி போட்ட கூட்டணி கட்சி கழட்டி போட்ட கோவணம், அதை எடுத்து அள்ளி வைத்துக் கொண்டு ஒழித்து வைத்துக் கொண்டு நீங்கள் பதவியில் ஆடிய ஆட்டங்கள். அதுதான் உங்களுக்கு நீங்க பேசுறீங்க. இப்போ கர்ச்சீப்பு முகம் துடைக்க வச்சிருக்க கர்ச்சீப்பா. அப்ப பதவியும் மக்களையும் இப்படி எப்படி மதிக்கிறாங்க பார்த்தீங்களா? 1000 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு இதுதான் கதி. இன்னைக்கு காங்கிரஸ் எந்த நிலைமையில் இருக்கிறது? நான் சில கட்சிகளை பேரை சொல்ல விரும்ப, யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. இவர்களை அம்பலப்படுத்துவதுதான் வேலை. திமுகவை அம்பலப்படுத்துவதுதான் நமக்கு வேலை. நீங்கள் என்ன நடையில் பேசுகிறீர்களோ, நீங்கள் என்ன மொழியை தேர்ந்தெடுத்தீர்களோ, எந்த வார்த்தையால் நீங்கள் கட்சிகளை விமர்சிக்கிறீர்களோ, அந்த வார்த்தைக்கு பதிலாகத்தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர நாங்கள் உங்களை பேசவில்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு வீர தீர சூரனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அன்றைக்கு எம்ஜிஆரை போல், அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய பணியினை போல் இன்று தாவேக்காவின் விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அலட்சிய சித்தி இருக்கு இல்லையா, ரெண்டையும் ஒண்ணு சேர்ந்து அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்களை அடிமை மாடுகளைப் போல, மக்களை அடிமை சந்தையில் விலைக்கு வாங்குவதைப் போல தேர்தல் என்னும் களத்தில் நீங்கள் விலை பேசியதற்கு அடிபணியாமல் உங்களை அவர்களிடம் இருக்கக்கூடிய கொம்புகளை மறந்த மாடுகள் என்று சொல்லுவார். தன் கொம்புகளை மறந்து விட்டதுனால தான் மாடுகள் அடிமையாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு தனக்கும் கொம்பு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முதலில் சீறிய காட்சி 1977 நடந்தது. 2026 அது திரும்பவும் மானரோசத்தோடு திரும்பி வந்திருக்கிறது என்கிறது தான் உண்மை. RS பாரதிக்கு போய் சொல்லுங்கள். நல்ல சாவு யாருக்கு வராது, யாருக்கு என்ன இருக்குங்கிறது பார்ப்போம். அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் சாவு வந்திருக்குல்ல, எப்படி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ரைட், ஓகே, விட்டுருவோம். இனியும் போகுது இல்லையா, எப்படி நடக்கும்ங்கிறத அதையும் பார்த்துக்கிடுவோம். கோமண துணி, கர்ச்சீப்பு, நாற்காலி இன்னும் உங்களுக்கு காலத்திற்கும் கிடைக்காது. நீங்கள் நிர்வாணமாய் அரசியல் உலகில் அம்பலப்பட்டு நிற்பீர்கள் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம் தொடருங்க.